இப்போ நம்ம கடை ஓனருக்கு கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் அதன் மூலியமா நம்ம வெண்ணிலாவும் சுந்தரபாண்டியும் அந்த கடையை விட்டே வெளியே துரத்தப்பட போறாங்க. அது எப்படிங்கிறது கொடுத்து வச்சுன்னா கெஸ்ஸிங் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம விஜய்க்கு இடியே இறங்கின மாதிரி இருக்கு. தான் செய்யாத ஒரு தப்புக்காக அந்த கடையை விட்டு விரட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் யமுனா மூலியமா இப்போ நம்ம விஜயுடைய அம்மாவுக்கு தெரிய வருது. ஐயோ, தான் பொண்ணு கஷ்டப்படுறாளே, வேலை இல்லாம இப்ப தவிக்கிறாளே அப்படின்னு நினைச்சு இதுக்கெல்லாம் காரணமான அந்த வெண்ணிலாவையும் அந்த சுந்தரபாண்டியும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம நம்ம விஜயுடைய அம்மா போய் கடை ஓனரை பாக்குறாங்க. கடை ஓனரு விஜயுடைய அம்மா தான் அப்படின்னு சொன்ன உடனேயே பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க. அப்போ நம்ம விஜயுடைய அம்மா கையெடுத்து ஓனரை கும்பிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க தம்பி, நான் உங்ககிட்ட நான் பேசுறதுக்காக தான் வந்தேன், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நான் சொல்றது மட்டும் காது கொடுத்து கேட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சரிம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உங்க பொண்ணுனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம விஜயுடைய அம்மா இருந்துட்டு, ஐயா உண்மையாலுமே வந்து அது என் பொண்ணுதான் பண்ணனா அப்படின்னு நீங்க நம்புறீங்க, அதை பண்ணனாலா இல்லையா அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற சில விஷயங்களை கேளுங்க. இந்த கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற வெண்ணிலா வேற யாரும் கிடையாது, என்னுடைய மருமக தான். விஜய் எப்படி என்னுடைய பொண்ணோ அதே போல அந்த வெண்ணிலா என் வீட்டு மருமக, என் பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறா, என் மூத்த பையனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என் பொண்ணு ஒருத்தரை விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்ப அவ புருஷனோட சேர்ந்து வாழாம ஒரு பெண் குழந்தைய தனியா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்ணு. ஏற்கனவே அவ வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால அந்த வெண்ணிலாவுக்கு, என் மருமகளுக்கு கொஞ்சம் கூட அவளை பிடிக்கவே இல்லை. இந்த கடைக்கு இவ வேலைக்கு வந்தப்ப இருந்தே இந்த வெண்ணிலா ஏகப்பட்ட குடைச்சல் வந்து அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா, நிறைய டார்ச்சரும் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ உச்சகட்டமா அவ செய்யாத ஒரு தப்புக்கு இந்த கடையை விட்டே வந்து வெளியே போற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயே நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஏய்யா, இவ்வளவு பெரிய கடையில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூடவா இல்ல? அதான் அங்கங்க கேமரா வச்சிருப்பீங்க தானே, அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, நான் அதெல்லாம் பார்க்கல, எனக்கு வந்த கோபத்துக்கு எல்லாம் சொன்னதை கேட்டு நான் விஜய் அனுப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு தோணவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தயவு செஞ்சு நீங்க சோதிச்சு பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய அம்மா சொல்றாங்க. அப்போ நம்ம சுந்தரபாண்டியும் வெண்ணிலாவும் பாத்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா ரிப்பேரா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட பண்ணிருக்க போறாங்க. ஆனா இப்போ நம்ம ஓனருக்கு தெரியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே சர்வீஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறது. இது அவங்களுக்கு தெரியாதனாலதான் அது இல்லைன்னு நினைச்சு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல சுந்தரபாண்டியும் நம்ம வெண்ணிலாவும் சேர்ந்துதான் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரியுது. இதை பார்த்துட்டு நம்ம கடை ஓனர் வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம உங்க பொண்ணு மேல நான் தப்பு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜயுடைய அம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க உடனே உங்க பொண்ணுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுடைய அப்பாவும் சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு போன் பண்ணி உடனே உன்னை ஓனர் பார்க்கணும்னு சொல்றாங்க, நீங்க கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு போறாங்க. கடைக்கு போன உடனேயே வெண்ணிலா, சுந்தரபாண்டி, அப்புறமேட்டு நம்ம விஜயுடைய அம்மான்னு எல்லாருமே அங்க நிக்கிறாங்க, யமுனா உட்பட. அப்போ நம்ம ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடை ஓனர் வந்து நம்ம வெண்ணிலா கிட்ட போய், ஏமா உண்மையாலுமே வந்து விஜய் தானே ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணா, அவளால தானே அந்த விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார், ஏங்க சார் டவுட்டா கேக்குறீங்க, அவளாலதான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம், அவ இந்த இது வேலையே இங்க இருக்கக்கூடாது, அதுதான் வந்து நம்ம கடைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொல்றாங்க. ஓ அப்படியா, இல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுத்தமா சுந்தரபாண்டி கிட்டையும் கேக்குறாங்க. இல்லைங்க சார், அவங்கதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவுமே சொல்றாங்க. அப்ப இது யாரு, விஜயா அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ போன்ல எடுத்து அதை நம்ம வெண்ணிலா கிட்டையும் சுந்தரபாண்டி கிட்டையும் காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது சுந்தரபாண்டியும் வெண்ணிலாவும் சேர்ந்துதான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் செஞ்சிருக்காங்கிறது தெளிவா வந்து தெரியுது. இதன் மூலியமா நம்ம ஓனர் வந்து பயங்கரமா கோவப்பட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த கடையை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ நம்ம விஜய் கிட்டையும் பாத்தீங்கன்னா ஓனர் வந்து மன்னிப்பும் கேட்கறாங்க. மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, என்னை இங்கேயே கண்டினியூவா வேலை செய்யுமா, என்னை மன்னிச்சிடுமா, நான் தான் உன் மேல தெரியாம கோவப்பட்டுட்டேன், இவங்க வஞ்சன்ஸ் வச்சு உன்னை கஷ்டப்படுத்துறாங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் உங்க அம்மா மூலியமா தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க சார், இருக்கட்டும் சார், அவங்க பண்ணாங்கிறதுக்காக அதே தப்பு நான் எப்படிங்க சார் பண்ண முடியும், நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதுக்கு மேல இவங்க இங்க இருக்கக்கூடாது, வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா இருந்துட்டு, சார் சார் நான் மன்னிச்சிடுங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேங்க சார், என் ஃபேமிலியில நான் மட்டும் தான் வேலைக்கு போறேன், என் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இல்ல, என்னை மட்டும்தான் நம்பி என் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே இதைத்தானே அந்த பொண்ணு நேத்து வந்து கெஞ்சினுச்சு, அப்போ உனக்கு கொஞ்சமாவது மனசு இறங்குனுச்சா, செய்யாத ஒரு தப்புக்கு அந்த பொண்ணை தண்டிக்க வச்சதானே நீயே அப்படிங்கிற மாதிரி ஓனர் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, சார் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க சார், வேணாங்க சார், வேலையை விட்டுலாம் அனுப்பாதீங்க, நான் என் பொண்ணு என் குழந்தைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த வேலை ஒரு நாள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு பதறினேன், அதே போலதானே அவங்களுக்கும் இருக்கும், இதே தப்பு அவங்களே வேலையை விட்டு அனுப்பிட்டு அப்ப எனக்கு அவங்களுக்கு என்னங்க சார் வித்தியாசம், அதனால வேணாங்க சார், எனக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாங்க. சரி, விஜய் சொல்றதுக்காக நானும் உன்னை மன்னிச்சிடறேன், அது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் உன்னால நஷ்டம் ஆயிருக்கு, உன்னை வேலைக்கு வச்சு வேலை வாங்கி உன் சம்பளத்தின் மூலியமா தான் அதை நான் ஈடு செய்யணும்,
இனிமேட்டு உனக்கு சம்பளம் வந்து பாதி சம்பளம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஓனர் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இனி சூப்பர்வைசர் வேலை வந்து வெண்ணிலா இடத்துல இருந்து விஜி தான் பண்ணுவாங்க. விஜிக்கு கீழே நீ வேலை செய்யறதா இருந்தா செய்யலாம். விஜி சொல்றதை கேட்டுதான் சுந்தரபாண்டி வெண்ணிலா 2 பேரும் வேலை செய்யணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா நீங்க இங்க கண்டினியூ பண்ணலாம், இல்லையா 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஓனர் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து பேசுறாங்க. வேற வழி இல்லாம வெண்ணிலாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்க போறாங்க. ஆக மொத்தத்துல விஜயுடைய அம்மா மூலியமா இப்ப நல்லபடியா நம்ம ஓனர் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நல்ல பேர் எடுத்து நம்ம விஜய் வந்து திரும்பவும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அதுவும் வெண்ணிலாவுக்கு வந்து சீனியராகவே வந்து சேர்ந்துட்டாங்க. சோ அடுத்த கட்ட கதைகளும் இப்படி எல்லாம் தான் சுவாரஸ்யமா நகரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. இல்ல வேற எந்த மாதிரி கதைகளும் போகும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.